ஹாய் எல்லோருக்கும் உமன்ஸ் டே விஷஸ்ங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் வச்சு எப்படி சாரீ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிளைண்ட் அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் அண்டு அவங்களோட பல்லு ஹைட் மட்டும் சொல்லிட்டாங்க. அதை எப்படி சாரியில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பல்லு போர்ஷனில் இந்த முந்தான போர்ஷனோட ஜரிகை நம்ம அந்த போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பல்லு ஹெம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அவங்களோட பாடி டைப்புக்கு இப்போ குண்டாக இருப்பாங்க இல்லை ஒல்லியாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பல்லுவோட ஹெம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை அப்படியே ஒரு அயன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சாரியோட அதாவது இந்த முந்தான போர்ஷனோட இன்னொரு லேயர் எடுத்துக்கொண்டு நம்ம ஏற்கனவே அயன் பண்ண அந்த கோட்டு மேலே வைக்கணும். இப்போது ரைட் சைடு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம். எப்படி பல்லு ப்ளீட் 9 ப்ளீட்ஸ் வரைக்கும் நல்லாவே எடுக்கலாம், எப்படி பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும். நம்ம சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ என் ஸ்க்ரீனில் அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஜிக்ஸாக் டைப்பில் நீங்கள் ஒரு மடிப்பு உள்ளேயும் ஒரு மடிப்பு வெளியிலும் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ பார்டர் மட்டும் நீங்கள் என்ன ஹெம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, எந்த அளவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவு இருக்கும். ஸோ கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பு 2 பெக் வச்சு சாரீ உங்களோட டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் சைடில் இருக்கிற சாரீ லேயர் ஒவ்வொரு லேயர் எடுத்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ எந்த லைன் அந்த லைனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு டைம் ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கிளைண்ட்டோட ஹைட், அவங்களோட பல்லு ஹைட் எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காங்களோ அது சாரியோட முந்தானிலேருந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஓவரால் 40 to 43 கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவு நான் எடுத்து ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2வது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட்டு. ஸோ என்னோட கிளைண்ட்டோட ஹிப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ இப்போ உள்சுத்து பகுதி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் 30 எடுத்துக்கோங்க. ஸோ 30 எடுத்ததுக்கப்புறமா 30 ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் 30லேருந்து ஹாஃப் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் செகண்ட் போர்ஷன். அதில் ஒரு சேஃப்டி பின் வச்சு கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மட்டும்தான் நம்மளோட கிளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அவங்களோட ஹைட்டு சொல்லிட்டாங்க, அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட்டு கண்டிப்பாக வரணும். ஸோ சென்டரில் நம்ம ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணுவோம்ல, ஸோ அது சாரியை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமர் நேரடியாக பார்த்து பண்ணுறப்போ நம்ம அப்படி பண்ணுவோம். பட் இந்த கிளைண்ட் நம்மளுக்கு அப்படி சொல்லலை, ஒன்லி நம்ம அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட் பின்லேருந்து 50 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய கிளைண்ட்டோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். சாரீ ப்ரீப்ளீட்டையும் பொறுத்தளவுக்கு நீங்கள் வீடியோஸில் பார்த்தாலும் 80-90% நீங்கள் சூப்பராகவே ப்ரீப்ளீட் பண்ணலாங்க. பட் அந்த ஒரு 10% நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் தெரியணும், நிறையா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னுடைய கிளாஸ் செஷன் பார்த்தீங்கன்னா 1-on-1 கிளாஸ் ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட கொடுக்குறேன். ஸோ டைமிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டு டைமிங் கிடையாது. ஸோ ரொம்ப ப்ரீஃபான டைமிங், உங்களோட ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும், ஸோ ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த உமன்ஸ் டேயில் நீங்களும் நல்ல ஒரு சூப்பராக ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடாகலாம் தேவையில்லைங்க, ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்ச் தேவையில்லை. ஸோ நம்மளோட ஒரு அயன் பாக்ஸ், அந்த டேபிள், அந்த சாரீ பெக்ஸ், அவ்வளோதாங்க. இது மட்டும் இருந்ததுன்னா போதும். ஸோ உங்களோட டேலண்ட் மட்டும்தான் நீங்கள் முதலீடாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக
உங்களோட கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துட்டிங்கனாவே போதுங்க, ஆர்டர் உங்களுக்கு வீடு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவில் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னமே டீட்டெயில்டு வீடியோ ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும், ஃப்ரண்ட் ப்ளீட் பொறுத்தளவுக்கு எப்படி வந்து மெஷர் பண்ணணும், ஏன்னா அதுலேயும் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது, எப்படி அவங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அது எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன், அதனோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிளேட். இந்த சென்டர் பிளேட்டில் இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேட்டோட ப்ளீட் வந்து பெருசாக எடுப்பீங்க. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா 4 பிளேட் 5 பிளேட்டு தான் வரும். ஸோ அதுவுமே நீங்கள் 3.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் உள்ளே இருக்கிற பிளேட் எல்லாமே 3.5 இன்ச் வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பிளேட்டோட ஃபஸ்ட்டு பிளேட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராடாக எடுத்துக்கோங்க போதும். ஸோ இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளீட் பண்ணிங்கன்னா மோர் தென் 9 பிளேட்ஸ் வரும். ஸோ உங்களோட கிளைண்ட் வந்து லீனாக இருக்காங்கன்னா 11 பிளேட்ஸ் 12 பிளேட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்கேஸ் கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க, அவங்களோட சைஸ் வந்து ஒரு எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் இருந்ததுன்னா ஸோ 8 பிளேட்ஸ் வரைக்கும் கூட உங்களால் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தால் தான், அதாவது சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நீங்கள் உங்கள் கிளைண்ட் வந்து நடக்கிறப்ப இன்கேஸ் உங்களுக்கே நீங்கள் ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு நீங்கள் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளில் வந்து ஒரு 2 பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கீழே நம்மளோட ஃபால்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. அந்த டேபிளுக்கு அக்ராஸில் வச்சு கூட நம்ம பண்ணுவோம். பட் இந்த டேபிளுக்கு லென்த் வைஸ்லேயே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் சூப்பராக இந்த சென்டர் ப்ளீட் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் இந்த பார்டரில் மட்டும் ஒரு சேஃப்டி பின் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுற ஒவ்வொரு போர்ஷன், அதாவது இந்த டாப்பில் இருந்து கீழே ஒரு 12 இன்ச்சஸ் தள்ளி ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆஃப்டர் வேருக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் பின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டாப்பில் அதாவது பார்டரில் ஒரு பின் பண்ணுங்கள். பார்டர்லேருந்து அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 12 இன்ச்சு தள்ளி ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ பின் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதெல்லாமே உள்ளே போகிற போர்ஷன் தான். ஸோ எல்லாமே நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ளஃபி ப்ளீட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ளீட் மேலே அயன் பண்ண தேவையில்லை, நீங்கள் நார்மலாக அப்படியே விட்டுடலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணுற சாரீ மாதிரி இருந்தது, அயன் பண்ணுற சாரீ மாதிரி இருந்ததுன்னா ப்ளீட் மேலே நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நான் செமி ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த பார்டர் சைடில் நான் வந்து அயன் பண்ணல. ஸோ அப்படியே இந்த கார்னரில் மட்டும் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு, பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஃப்ளஃபி ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்ட் பண்ணுவீங்கள, அந்த ஃபோல்டிங் மெத்தடை மட்டும் மாற்றிடணும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வழக்கம் போல் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு, லெஃப்ட் சைடு 2 ஃபோல்ட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் சென்டர் ப்ளீட் இதெல்லாமே பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பார்டர் சைடில் மட்டும் ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ளஃபி எடுத்து விட்டுட்டு ஒரு பாலிபேக் பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த உமன்ஸ் டேயில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் சாரீ ப்ரீப்ளீட் மூலியமாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.